வணக்கம் நண்பர்களே. டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து. நம்ம ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டை பேசிட்டு வர்றோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது இயற்கை. அந்த பிரச்சனைகள் தீர பரிகார ஸ்தலங்கள், ஆலயம் சொல்வது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். பூர்வ ஜென்ம பிரச்சனைகள் இருந்தான்னா திருமணிக்குழி கடலூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே உள்ள ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குஷ்டம் இருந்ததுன்னா சூரியனார் கோவில் உள்ள திருமங்கல்குடி கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கோனேரி ராஜபுரம் மயிலாடுதுறையில் இருக்குது. திருநெல்லிக்காய் திருவாரூர் இருக்குது. இங்கே போயிட்டு வாங்க. சரியாக பசியே எடுக்கலைம்மா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது, சிலருக்கு பசியே எடுக்காதும்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க திருவையாறு அடுத்துள்ள திருச்சோற்றுத்துறை அங்கே உள்ள ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அகால மரணம் ஏற்படாமல் இருக்க திருக்கடையூரில் இல்லை காரைக்கால், திருக்கடையூர் காரைக்கால் ஸ்ரீவாஞ்சிபுரம் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. பித்ரு சித்தார்த்தம் பண்ணணும்னா ராமேஸ்வரம், தில்தர் பணபுரி திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. திருவெண்காடு ருத்ரபாதம், இது புதனோட ஸ்தலம்ங்க, மயிலாடுதுறையில் இருக்குது. முத்துப்பேட்டை அடுத்துள்ள இடும்பவனம், அந்த நாம் தமிழர் கட்சியில் கூட இருக்கிற இடும்பாவனம் கார்த்திக் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. இங்கே போயிட்டு வாங்க. பிரம்மகத்தி தோஷம், குரு சனி இருக்கிறது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் போகலாம். திருவடிமருதூர், ராமநாதீஸ்வரம் திருவாரூர் மயிலாடுதுறை சாலை வளையும், திரு செங்கோட்டன்குடி மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. திருக்குவளை திருவாரூர் கலைஞர் பிறந்த ஊர். கீவாளூர் அடுத்துள்ள தேவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் அந்த ரோட்டில் இருக்குது. விஷம் சாப்பிட்டு அதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் திருமருகல் மயிலாடுதுறை பக்கம் இருக்குது. பூவனூர் மன்னார்குடி. பாதுகாப்பான பயணம், லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா வெள்ளூர் பக்கத்தில் விருணிசிபுரம் இருக்குது. விருணிசிபுரத்தில் மார்க்க பந்தீஸ்வரர். சித்தப்பிரமை திருவிடைமுருதன் மகாலிங்க சுவாமி, குணசீலம் வெங்கடாஜலபதி, சோளிங்கர் நரசிம்ம சுவாமி. இதெல்லாம் இந்த சித்தப்பிரமைக்கு. சர்வதோஷ பரிகாரம், தனுஷ்கோடி சங்கமத்தில் நீராடுதல், ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் இருக்குது. திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாம். ஜீவ சமாதி அடைந்துள்ள சித்தர்களோட ஸ்தலங்கள். மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி கோயில், அஸ்வமேத பிரகதீக்ஷனா. ஸோ நான் நிறைய ஆலயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அடுத்ததாக பஞ்சபூத ஸ்தலங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற 5 இயற்கை சக்திகளை அவதாரமாக கொண்ட கோயில். நிலம் பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம். நெருப்பு அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை. நீர் திருவானைக்காயல் திருச்சி. வானம் சிதம்பரம். காற்று காளஹஸ்தீஸ்வரர் சுவாமி கோயில் ஆந்திர பிரதேசம். நெருப்பு, நிலம், நீர், காற்றுன்னு ஜோதிடத்தில் 4 பாக்ஸ் இருக்குது. எந்த கட்டத்தில் ராசி என்ன பிரச்சனைன்னு பார்த்து அது சம்பந்தமான இந்த இடங்களுக்கு போய் இந்த இறைவனை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறது நம்பிக்கையில் தான், சரிங்களா? ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம், டாக்டர் குணமாயிரும் அப்படின்னாருன்னா நமக்கு ஒரு தைரியம் வரும். செத்து போயிடணும்னா அவ்வளோதான், அப்போ உயிர் போயிடும். இந்த மாதிரி தாங்க எல்லாமே. அதனால் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம மருந்து சாப்பிடணும், டாக்டர் சொல்கிறத கேட்கணும், இறைவனை வழிபடணும். ஒரு ஹெல்த் இஷ்யூவுக்கு மெடிசின் சாப்பிட்டு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான், சரிங்களா? உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443819269. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ஜோதிடம், என்ன படிக்கலாம், என்ன தொழில் பண்ணலாம், கடன் பிரச்சனை எப்படி வெளியில் வர்றது,